வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எடுத்து ஒரு எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு அதை நல்லா அப்படியே கலக்கி கலக்கி விட்டு அப்படியே அதை பொரித்து எடுத்து அப்படியே கலக்கினே இருக்கணுங்க. கலக்கிட்டு அப்படியே அதை எடுத்து அப்படியே அது வெந்நீரமாக ஆகணுங்க. அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வெந்நீரமாக இருக்கணும். அப்படியே அந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை அது மேலே கொட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை கொட்டிட்டு அது மேலே பெரிய பெரிய மசாலா அப்படியே சும்மா அப்படியே தூவி 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 விடணுங்க. தூவி தூவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரட்டி பரட்டி எடுக்கணுங்க. அப்படியே கொட்டிட்டு அதை நல்லா அப்படியே பரட்டணுங்க. பரட்டி அப்படியே குளிக்கணுங்க. அதை குளிக்க எடுக்கணும். குளிக்க விட்டவுடனே அது செம்மையாக இருக்குங்க. அப்படி சாப்பிட்டு ஒன்று அப்படியே பார்க்க பார்க்க நம்மளுக்கே சாப்பிட்லான்னு தோணையாச்சும் வரும். அப்படியே குளிக்கினே இருக்கணுங்க. குளிக்கினே இருந்தால் அந்த மசாலாலாம் நல்லா ஊறணும். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் அந்த சிப்ஸில் போய்ட்டு ஊறணும். ஊறிட்டு அதை என்ன பண்ணணும், இன்னொரு பாத்திரத்தில் தான் மாற்றணும். அந்த பாத்திரம் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே மாற்றிட்டோமா, மாற்றிட்டு அப்படியே ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே மைனஸ்லாம் நம்மளே தான் அடித்தோம். அந்த மைனஸ் அரைச்ச வீடியோ நம்ம ஒரு நாள் போடுவோம்.